கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற வெண்ணங்கிகளை தரித்துக் கொண்டு திறமான நடிகர்களாயிருக்கிற வெளிநாட்டு ஓநாய்கள். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வாசல்கள் வழியாக வராமல் பக்க வழியாய் நுழைகிறவன் எல்லாம் கள்ளன். வெளிநாட்டு ஓநாய்கள் இன்றைக்கு இலங்கை தேசத்திலே பற்பல இடங்களிலே கிராமங்களிலே தங்களுடைய இரத்தத்தை வியர்வையாக சிந்தி கற்ப வேதனைப்பட்டு ஆத்துமாக்களை சம்பாதித்து வறுமை, நிந்தைகள், குற்றச்சாட்டுகள் மத்தியிலே சபைகளை கட்டி கர்த்தருக்காக நின்று கொண்டிருக்கிற எத்தனையோ ஏழை சபைகள், எத்தனையோ திருச்சபைகள் அவர்களின் ஏழைத்துவத்தை நீ பிடித்துக் கொண்டு, அவர்கள் பலவீனங்களை பிடித்துக் கொண்டு, பணத்துடனும் சொத்துடனும் ஆசீர்வாதம் என்கிற பெயரிலே நஞ்சை கொண்டு போட்டு விதைத்து ஜனங்களை சிதறடிக்க வந்த வெளிநாட்டு கிறிஸ்தவர்கள், வெளிநாட்டு ஓநாய்கள். பிளீஸ், தொப்பி சரியா இருந்தா போட்டுக்கொள்ளுங்க. ஆனால் இது எல்லாருக்கும் உரியது அல்ல. வெளிநாடுகளில் நல்ல உள்ளங்கள் இருக்கிறார்கள், கர்த்தருக்காக செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக செய்ய வேண்டும், வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது என்கிற நல்ல உள்ளங்கள் இருக்கிறார்கள். நான் வெளி தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை நான் அழைக்கப்படுகிற எல்லாரையும் சொல்லவில்லை. ஒரு சில போதகர்கள் காட்டுகிற விளையாட்டு, ஒரு சில கிறிஸ்தவர்கள் காட்டுகிற விளையாட்டு. என்னிடத்திலே ஒரு போதகர் ஒரு ஆளை அனுப்பினார் இந்த ஊழிய ஆரம்பத்திலே. அவர் வந்து சொன்னார், நான் உங்களுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்கிறேன். நான் சொன்னேன், ஓகே பிரதர், அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். வேற ஒன்றும் அல்ல, எங்களுடைய சபையின் பெயரை இட்டு வேற எங்களுக்கு ஒரு சில கோட்பாடுகள் இருக்கிறது, அதை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டும். மற்றது சபையை எழுதி தர வேண்டும். ஆனா உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. அப்படியா? சபையை எழுதி தந்து உலக்கையால் ஒன்று விடுவன் ராஸ்கர். கற்ப வேதனைப்பட்டு கட்டிய சபை. என்னுடைய 14வது வயதிலே கர்த்தர் எனக்கு ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார், பாடக்கூடிய ஒரு தாளந்து. வல்லமை உள்ளவர் என்கிற கீதங்கள் 1, 2, 3, 4 வரைக்கும் நான் அதை வெளியிட்டு இந்த தோல்ல சீடியை அடிச்சிட்டு 1000 சீடியை அடிச்சு கொண்டு இந்த தோல்ல வச்சு சபையாக கொடுத்து, சில போதகர்கள் அதை வித்து என்னிடத்தில் கொடுத்தார்கள் பணமாக, சிலர் சீடியாக கொடுத்தார்கள், சில போதகர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் அதை நிராகரித்தார்கள். எல்லா வேதனையும் தாங்கிக் கொண்டு என்னுடைய பாடல்களிலே பல பாடல்கள் பலரிடத்துக்கு போய் சென்றது. அதில் நான் சொன்னேன், வெளிநாட்டவர்கள் எல்லாரும் அல்ல என்று சொன்னேன். நோய்வாய்ப்பட்டு இருந்த ஒரு சகோதரன் அந்த பாடலை கேட்டு சுகம் பெற்று அவர் என்னிடத்தில் கேட்டார், இப்படி பிரச்சனை இருந்தது, இப்படி வியாதி இருந்தது, ஆனால் இந்த பாடலை நான் கேட்டவுடன் கர்த்தரனை தொட்டார். ஆமேன். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், என்னுடைய சிறு வயது ஆசை கர்த்தருக்காக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். என்னுடைய வீட்டை ஒரு சின்னனாக கட்டிக்கொண்டு திருச்சபை 120 அடி அகலம் 30 நீளம் 120 அடி திருச்சபையை கட்டினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எவ்வளவு பிரயாசங்கள், எவ்வளவு காத்திருப்புகள், எத்தனை ஆண்டுகள், வருடங்கள். பலர் இந்த பாடல்களை கேட்டார்கள், கேட்டதோடு நல்லா இருக்கு பிரதர் விட்டு விட்டார்கள். ஆனால் சுகம் பெற்ற சாட்சியம் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டு அதோடு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? இதான் ஐயா ஊழியம். அதை விட்டுட்டு உன்னிடத்தில் இருக்கிற
அந்த பண பலத்தை காண்பித்து, உன்னிடத்தில் இருக்கிற வேறு வேறு திறமைகளை காண்பித்து, சபைகளை அந்த காந்தத்துல இரும்பு ஒட்டி எடுக்கிறது போல ஒட்டி எடுக்க வகை தேடுகிற கள்ள ஓநாய் கூட்டம். ஒன்று வெளிநாட்டில் இருந்து வருகிறவர்கள் கவனியுங்க, போதகராயிருக்கட்டும் விசுவாசிகளாயிருக்கட்டும், பயங்கர பொம்பள கள்ளனுகள். பணத்தை கொடுக்கிறது போல கொடுத்து போதகருடைய பொஞ்சாதியையும், கவனம், போதகனே உன்னுடைய பொஞ்சாதி, உன்னுடைய பிள்ளை பொம்பள பிள்ளைகள். சபைக்குள்ள இருக்கிற திருமணமான மற்றும் திருமணமாகாத 17, 18, 19 மற்றும் திருமணமாகிய இப்படிப்பட்ட பெண்களிலே கண் வைத்து உதவி செய்கிறது போல உதவி செய்து, இவர்கள் நுழைவதற்கு முன்னதாக போதகர்களே உங்களின் வார்த்தைகளை கேட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஊழியத்திலே நின்ற பிள்ளைகள், இவர்கள் வந்ததும் இவர்களின் நய வஞ்சகமான வார்த்தையை இவர்கள் கேட்டு ஏதேன் தோட்டத்தில் நுழைந்த பாம்பு போல கர்த்தருடைய வார்த்தையை பொய்யாக்கி ஏவாளை ஆமா போட வைத்தது போல, இயேசுவோடு இருந்த யூதாஸ் காரியோத், அவனுக்குள்ளே சாத்தான் நுழைந்தான். 30 வெள்ளிக்காசு காசு கொடுக்கிறேன், இயேசு அங்கே இருக்கிறார், காட்டி கொடு. 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்தது போல அவன் சொல்லுவான் மெதுவாக, ஆனா அங்க ஒன்றுமில்லை, நான் லட்சத்துக்கு சொந்தக்காரன், நான் கோடிக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி பண ஆசையை காண்பித்து, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறு காண்பித்து, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு, சத்தியத்தை விட்டு, அவருடைய வேதத்தை விட்டு பிரித்தெடுக்கிற இக்காலகட்டம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த காலத்திலே அப்படி நடந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு எதற்காக? இதை நம்பினார்கள் ஒரு கூட்டம். இது எதற்காக தெரியுமா? சபையை குழப்ப, போதகரை சோர்ந்து போக பண்ண, அல்லது விழத்தள்ள. சபைக்குள்ள இருக்கிற பெண் பிள்ளைகளே கவனியுங்கள், உங்களுடைய கற்பை பறிக்க மிக கவனம். ஹோட்டலுக்கு வாண்டு கூப்பிடுவான், தனிய பீச்சுக்கு போலாம் வாண்டு கூப்பிடுவான். இது நடந்து கொண்டிருக்கிறது. மற்றது, சில போதகர்களோடு அசிஸ்டனாக, உதவி ஊழியர்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களை மெதுவாக சந்தித்து, இதான் ஓநாயின் வேலை. பக்க வழியாக நுழைந்த கள்ளன் மெதுவாக அந்த போதகரோடு இருக்கிற ஊழியம் பண்ணுகிறவர்களை சந்தித்து அவர்களோடு பேசி, அவர்களின் வீட்டை யாரோ ஒரு ஆளிடத்துல விசாரித்து கேட்டு அங்க போய் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி, போதகருக்கு பக்கபலனாக இதுவரை ஊழியத்தில் நின்ற அந்த தம்பிய அல்லது அந்த தங்கச்ச, அந்த மகள், அந்த வாலிப பிள்ளைய குலை அடித்து இழுத்து கொண்டு அவர்களும் நம்பினார்கள். நம்பிச்சு பணத்துக்கு பின்னாக ஓடினார்கள். இந்த போதகரையும் சபையையும் ஆண்டவரையும் விட்டு ஓடினார்கள். அங்கு போயிட்டு எறி விழுது கல்லு. போதகர் இப்படி இருக்கலாம், ஆனால் 100க்கு 10% போதகர்கள் என்றாலும் ஆதியிலே மிஷனரிமார் மற்றும் ஆதி ஊழியர்கள் அந்த காலங்களிலே, இந்த யுத்த காலங்களிலே ஊழியம் பண்ணது போல பயபக்தியாய் இருக்கிறார்கள். காலம் மாறினாலும் வார்த்தை மாறா, உடுப்பு மாறலாம், பேச்சு மாறலாம், கருப்பு கலர் எல்லாம் மறைக்கப்பட்டு வெள்ளை கலர் வரும், வெண்மையாகலாம், கிரீம், ஃபேஷியல், புதுசாக மெஷின்கள் அல்லது டெக்னாலஜி எல்லாம் மாறலாம். ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்டதுதான். இது எதை சொல்லுதோ அதைத்தான் செய்ய வேண்டும். எழுதப்பட்டதுதான்.
காலம் மாறினாலும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும் பிரதர். வெளிநாட்டுல இருந்து வந்த ஓநாய்கள் சொல்ற வார்த்தை, நாங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற வேணும். உலகத்துக்கு மொத்த வருஷம் போட்டு 2 தோணில காலை வச்சு கவடு கிழிஞ்சி 2 தோணில கால் வைத்தால் கவடு கிழிந்து கொண்டு விழுவாய். இங்கால ஒரு பாதிக்கால், அங்கால ஒரு பாதிக்கால். ஒன்று, பொம்பளை பிள்ளைகளை திருட்டு பேய்கள் நுழைந்தன பக்க வழியாக. வெளிநாட்டில் இருந்து பணத்தோடு வந்தது. கள்ளத்தோணில போனவர்கள், எல்லாரையும் சொல்லவில்லை பிளீஸ். ஷூவை மடிச்சிட்டு, கோட் சூட்டை மடிச்சிட்டு, யுத்தம் ஒன்று இல்லாட்டி, அந்த காலத்தில் இலங்கையில் நடந்த பிரச்சனை ஒன்று இல்லாட்டி உனக்கு வெளிநாடே இல்லை. நல்லா உதவியை செய்யறது, உதவியை செய்து போட்டு சொல்லி சொல்லி காட்டுறது, 10 பேர்கிட்ட சொல்றது. கானான் தேசத்துல பஞ்சவர்மன் வேதத்தில் ஒரு கதை இருக்கிறது. யாக்கோபின் மகன் யோசேப்பு சகோதரர்களால் கிணத்துக்குள்ளே தூக்கி போடப்படுகிறான். அதெல்லாம் திட்டத்தோடு நடந்தது. யுத்த காலம் எல்லாம் திட்டத்தோடு நடந்தது. தேவனுடைய திட்டம். அவன் கிணத்துக்குள்ளே தூக்கி போடப்படுகிறான். இஸ்மவேல் சந்ததியார் அந்த வழியாக வருகிறார்கள், விற்கப்படுகிறான் சகோதரர்களால். அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அங்கு அடிமையாக அவன் கொஞ்ச நாள். அதற்கு பிற்பாடு அவனும் ராஜாவாக ஆகிறான் தேவனுடைய இரக்கத்தினால். அதே டைம்ல பாருங்க தேவனுடைய திட்டத்தை. கானான் தேசத்துல பஞ்சம் உண்டானது. இவர்கள் கானான் தேசத்துல இருக்கிற தங்களுடைய தகப்பன் வீட்டார் சகோதரர்கள் யாரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டார்களோ அவர்களை யோசேப்பின் இடத்திலே போகிறார்கள் தானியம் கொள்ள. தேசத்தை நினைத்து பார், திருச்சபைகளை நினைத்து பார். ஏழைப்பட்ட எத்தனையோ சபைகள், கஷ்டப்பட்ட எத்தனையோ சபைகள் கொடுத்து போட்டு 10 பேர்கிட்ட சொல்லி காட்ட. கொடுத்தது 1000 ரூபாய், 10,000 ரூபாய். அதுக்கு இந்த அளவு கணக்கு கேட்டு அத 1000 பேருக்கு சொல்லி நீ செய்யற ஊழியம் ஒன்றுக்கு உதவாது, எடுபடவே எடுபடாது. மனம் திரும்ப முதலாவது. வலது கையால கொடுத்தா இடது கைக்கு தெரியக்கூடாது. 1000 பேருக்கு ஏழப்பட்ட சபைகள் கொட்டில இருந்து கிலுக்கியை அடித்துக் கொண்டு ஆராதிக்கிறார்கள். நான் நினைப்பேன் சில வேளைகள் அந்த கொட்டில் சபைகளை பார்த்தால், ஆண்டவரே எப்ப வேறு தொழு ஆராதிப்பார்கள். நீ வெளிநாட்டில இருந்து ஊசேத்துவாய். விசுவாசி என்று அழைக்கப்படுகிற விச ஊசியாக கொள்ளாத பர பேய்கள். பொம்பளை கள்ளன், மற்றது சபக்கள்ளன், சபத்திருடன். எப்படியாவது நுழைந்து தங்கட பேர்ல எழுதி கொள்ளலாம். ஏனென்று அங்க சொல்ல வேணுமே, வெளிநாட்டுல எனக்கு இலங்கையில் இத்தனை கிளச்சபைகள் இருக்குது. பெருமை. இந்த ஊழியமெல்லாம் ஈடுபடாது. நீ எத்தனை வார்த்தையை கொடுத்தாலும், நீ எவ்வளவு தச்சாலும் இந்த ஊழியமெல்லாம் ஈடுபடாது. எங்கேயாவது இயேசு கிறிஸ்து போய் இந்த மார்த்தாள் மரியாள் இடத்துல போய் அங்க போயிட்டு அவர் சொன்னாரா, உன்னுடைய சகோதரனை நான் மறித்து இத்தனை நாள் ஆயிற்று, 4 நாள் ஆயிற்று, அது நாரும், அதை எழுப்புவது அது மிக கடினம். உன்னுடைய வீடு இருக்குதா, வீட்டை எழுதி கொடுத்துரு, வளவு எழுதி கொடுத்துரு, அப்ப உன் சகோதரனை நான் எழுப்பி கொடுக்கிறேன். அப்படி சொன்னாரா? இயேசு கண்ணீர் விட்டார் ஐயா. குருட நிறத்தில் சொன்னாரா, உன்னிடத்துல என்ன இருக்குது இப்ப கையில பொக்கெட்டுக்குள்ள இருக்கிறதா, நான் உண்ட குருட்டுக்கான திறந்து வரேன் சொன்னாரா? குஷ்டரோகியை பார்த்து சொன்னாரா? குஷ்டரோகம் சின்ன சின்ன நோய் இல்ல அப்பா, தள்ளினில். ஆமாம், என்னிடத்துல வல்லமை இருக்கிறது, நான் அதை கொடுக்கிறேன், உனக்கு அந்த சுகத்தை கொடுக்கிறேன், எனக்கு என்ன தருவாய், இது சொத்து இருக்கிறதா கேட்டாரா? உதவி செய்யறா, உதவி செய். கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கொடுத்திருந்தால் செய், அல்லது செத்து போ. அரசாங்கம் பணங்களை எடுத்து கொண்டு போகட்டும். இன்றைக்கு அப்படித்தான் நடக்குது. ஒருவர் இருந்தான் 3-4 கோடியை பேங்க்ல வச்சுக்கொண்டு திடீரென ஹார்ட் நின்றது. அந்த பணத்தை அரசாங்கம் சுருட்டி கொண்டு போனது. சபையை எழுதித்தான் கொடுக்கிறேன், அல்லது வழிய வேணும். பின்னால முன்னால வந்திருக்கிறார், வெளி தேசத்திலிருந்து வந்திருக்கிறார். அப்படி வழிகிறவர்களே இருக்கிறார்கள்.
இவர்களால் சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல முடியாது, வார்த்தையை வார்த்தையாய் சொல்ல முடியாது, கட்டளைகளை கட்டளைகளால் சொல்ல முடியாது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த முடியாது. ஏனென்றால் அவன் தட்டி கேட்பான். வெளிநாட்டு கிறிஸ்தவத்தை எங்களுக்கு தெரியாதா? பாதி உலகம், பாதி வேஷம், பாதி திறமான நடிகர்கள், பாதி சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். மத்தேயு 24 3:5 வாசிக்கலாம். மத்தேயு 24 3:5. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு, வெளிநாட்டில் இருந்து வருகிற கள்ள ஓநாய்கள் என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அந்நிய பாஷைகளை பேசி நல்லா ஜபித்து கூடுமானால் அபிஷேகத்தில் நிரம்பி கூடுமானால் 4 பேருக்கு வார்த்தையை சொல்லுகிறது போல சொல்லி கோட்டை சூட்டோட வந்து டையோட வந்து பேயப்படி வரும், பைபிளோட வரும், அபிஷேகத்தில் நிரம்பும், வெள்ளையும் சுள்ளையுமா வரும். பார், அநேகர் வந்து நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்துவன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள், பணத்தை காண்பித்து அது தாரேன் இது தாரேன். பார்க்கிற பட்டையில் எல்லாம் ஆசை. ஏன்னா வெளிநாடு அப்படித்தானே. பார், மத்தேயு 7வது அதிகாரம், மத்தேயு 7:15. மத்தேயு 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்கள் அல்லவா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். இங்க பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வெளிநாட்டிலே இருந்து கூடுமான அளவு இதுதான் நான் இன்றைய நாளில் சொல்ல எடுத்தது. நான் பார்த்து கொண்டு வருகிறேன் அவல நிலை, சபைகளின் அவல நிலை. ஒரு போதகர் வேதனைப்படுகிறார். நான் எந்த பிழையுமே விடவில்லை, ஆனால் சபைக்குள்ளே உதவி செய்கிறேன், அப்படி பண்ணுகிறேன் இப்படி பண்ணுகிறேன் என்று நுழைந்தார்கள். என்னோடு ஊழியம் பண்ணுகிற ஒருவனை பிடித்தார்கள். அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓடினான், யூதாசை போல, 30 வெள்ளி காசை போல. அந்த வெள்ளிக்காசை 30 வெள்ளிக்காசை நீ குற்ற உணர்வுல யூதாச போல கொண்டு போய் அந்த அதிகாரிகளிடத்துல அவன் கொண்டு அதை எறிந்தானான். ஐயோ, குற்றமற்றவரை காட்டி கொடுத்தேன், குற்றமற்ற ரத்தம். நீ அழுகிற நேரம் வரும், தவிக்கிற நேரம் வரும். மற்றது இன்னும் ஒன்று கவனம், வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் உங்களுடைய பணத்தை எல்லாருக்கும் சொல்லல, ஒரு சிலர் இந்த வேலையை செய்யறாங்க. பணத்தை கொடுத்து சபையை வாங்குறது, சபை போதகருடைய மனைவியில கை வைக்கிறது, அங்குள்ள வாலிப பிள்ளையில கை வைக்கிறது, சபையை உடைக்கிறது. சபையினால நீ உன்னுடைய காசுனால பணத்தினால சபையை உடைக்கிறீங்களா? சபையை பிரிச்சு கொண்டு போறீங்களா? கவனம். அந்த வரையறையை நீ அனுபவிப்பாய், அனுபவிப்பாய். சபையை உடைச்சதற்கான கூலியை நீ அனுபவிப்பாய். எவ்வளவு உதவி செய்தாலும் வேதம் சொல்லுது, உன் உதவி உன் நற்கிரியைகள் அது எடுபடாது. நீ எவ்வளவற்றுக்கு இந்த சத்தியத்தின்படி நடக்கிறாய். சில பேருடைய நினைப்பு, நான் உதவி செய்தால் நான் ராஜ்யத்துக்குள்ள போயிருவன். ஏமாந்து போகாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். கள்ளர்களும் வாசல்கள் வழியாக வராம, தொழுவத்தின் வாசல்கள் வழியாக வராம, தொழுவத்தின் பக்க வழியாக நுழைகிற கள்ளர்கள் பணத்தை காண்பித்து அதையும் இதையும் காண்பித்து நய வஞ்சக வார்த்தைகளை பேசி பார் நடந்ததை. கர்த்தருடைய வார்த்தையை புரட்டியது, பொய்யாக்கியது. ஏதென்ற பாம்பு. கடைசியில அதுக்கு கிடைத்த வாழ்க்கை என்ன? நீ மண்ணிலே விழுந்து மண்ணால் ஊந்து மண்ணை தின்பாய். இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். ஆசீர்வாதங்கள் பறிக்கப்படும், நன்மைகள் பறிக்கப்படும்.
உண்மை உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் சுருட்டி வாரி எடுத்துக் கொள்ளப்படும். எதை வைத்து பெருமை அடிக்கிறாய்? உன் நன்மைகளை வைத்து பெருமை அடிக்கிறாய். உன் நன்மைகளை பணத்தை வைத்து சபையை உடைக்கிறாய். மனம் திரும்பு. கள்ளத்தோணில போன பாட்டி எல்லாம் கள்ளத்தோணி. விருப்பமானால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஐயோ கானான் தேசத்திலே பஞ்சம், எகிப்திலே யோசேப்பு நினைக்க வேண்டும், என் தேசத்தை நினைத்து நான் கொடுக்கட்டும், நான் நன்மைகளை செய்யட்டும். அதுக்கு ஒரு உள்ளம் வேணும் ஐயா, அதுக்கு ஒரு இருதயம் வேணும். பேருக்கும் புகழுக்கும். இன்னொன்று சொல்ல வேண்டும். ஒரு ஆள் என்னிடத்துல வந்தார். எங்களுடைய சபையும் ஒரு பின்தங்கிய சபை தான், அது இருக்கட்டும், கர்த்தர் நடத்துவார், இவனை நம்பி நான் இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர். வந்து இந்த சபைக்கு வந்து கொடுத்தது 1000 ரூபாய் வடிவாக்கள். ஆனால் இந்த மட்டக்களப்பு பகுதியிலே பெரிய திருச்சபைகள் இருக்கிறது. 900 பேர் 1000 பேர் கொண்ட ஜனத்தொகை கொண்ட பெரிய திருச்சபைகள். அங்க போய் பேருக்கும் புகழுக்குமாக அங்க யூடியூப்ல வருமே, யூடியூப்ல வருவதற்காக பணம் கொடுக்கிறாய், பிரபல்யமாக வேண்டும் என்று பணம் கொடுக்கிறாய். அங்க போய் கொடுத்தது கட்டு கொடுத்தார்களாம். லிப்ட்ல போற சபை, லிப்ட்ல. நாங்க வேறுக்க கர்த்தரை ஆராதிக்கிறோம். பரவாயில்லை, எந்த மட்டும் ஜீவன் இருக்கும் வரை இந்த சத்தியத்தை எந்த பணத்துக்காகவும், எந்த மனுஷனுடைய நய வஞ்சக பேச்சுக்கு அடிமைப்பட்டு அதை கேட்டு ஏமாந்து இந்த வார்த்தையை புறக்கணிக்கிறேன்டா. 14 வயதில் ஒப்பு கொடுத்தேன். 33 ஆண்டு, இப்ப எனக்கு 33 வயது. இந்த ஆண்டு வரை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். கர்த்தர் எனக்கு கொடுத்த தாளந்து பிரயாசம் என் கூட இருந்தார். இந்த 120 அடி கொண்ட சபை கட்டி இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபை. இன்னும் தேவைகள் இருக்கிறது. இது வளைத்து பூசப்பட வேண்டும். இன்னும் நிறைய தேவைகள் இருக்கிறது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதுவரை நடத்திய எபினேசர் இனிமேலும் நடத்துவார். பூசித்தாரன் பிரதர் சபை எழுதித்தாங்க, கொத்து வாய, உண்ட வேலையை பார்வை, உன் பணம் உன்னோட அழியும். அப்படியே திருப்பிக்கொள். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 29வது கர்த்தருடைய வார்த்தை. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று உங்களுக்கு அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் அறிந்திருக்கிறேன். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி பணத்தை கொடுப்பார்கள். ஊழியர்களை மிச்சம் கவனம், சோர்ந்து போகாதீங்க. எத்தனையோ திருச்சபைகளை பார்க்கிறேன் கொட்டில். ஆனால் இந்த வெளிநாட்டுக்காரன் கொடுக்கிறது எல்லாம் பெரிய மாடி சபைக்கு, மாடி. அப்பதானே வரும் யூடியூப்ல பொல்லாத ஆவிகள். லூக்கா 6:39 குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? ஒன்றுமே தெரியாது. ஆனாக்கு அப்புறம் அவன்னா தெரியாது. வாரது கள்ளத்தோணில போன வாட்டி எல்லாம் நிப்பாட்டு சபையை உடைக்கிற வேலையை கொடுத்து போட்டு அங்கேயும் இங்கேயும் சொல்லி காட்டுறது. திருச்சபைகள் பாவம், போதவர்கள் அழுகிறார்கள். இன்னும் ஒன்று, பணத்தை கொடுத்து வசியப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை போதகர்களுக்குள்ள இருந்து திருடி கொண்டார்கள். இவ்வளவும் சொன்னா காணும். சில பிதாசுதன் போடுற சில போதனைகள் இவ்வளவும் சொன்னா காணும், இவ்வளவும் சொன்னா காணும். இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஆற்றுவார் தேற்றுவார் கண்ணீர் துடைப்பார் சொன்னா காணும். அது இந்த உலகத்துக்கு தாண்டா தேவை, ராஜ்யத்துக்கு அது சரி வராது. ராஜ்யத்திற்கு உரிய கர்த்தருடைய வார்த்தை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டிச்சு உணர்த்து. நன்மையை செய், அதன் பலனை விரும்பி எதிர்பாராதே. நன்மையை செய், அதை சொல்லி காட்டாத.
நீ நினைக்க வேண்டும், சரி நான் கொடுத்துட்டேன், கர்த்தருக்கு தானே நான் கொடுத்திருக்கிறேன், அது அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும். அதை கொடுத்துட்டு போட்டு நோண்டி சபையை உடைச்சு பிச்சு பரப்பேய்கள். நல்ல உள்ளங்களும் இருக்கிறார்கள் வெளி தேசத்திலே. மற்றது விசுவாசி எனப்பட்டவுடன் நீ கர்த்தரை பிரியப்படுத்துறியா அல்லது தேவனை பிரியப்படுத்துறியா மனுஷனை பிரியப்படுத்துறியா? போதகருக்கு பின்னாலேயே திரிகிறது வாளியோட. போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். ஆண்டவரை விட ஓடி போய் ஆள்ல விடுறது. என் போதகர் வணங்கு. சில பேருக்கு போதகர் விற்கிறான். சத்தியத்தை பார், அவருடைய வார்த்தையை பாருங்கள், அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுங்கள். போதகர்களை விக்கிரகமாக்கி கொண்டு, போதகரை பொஞ்சாதியை விக்கிரகமாக்கி கொண்டு, போதகர் கூட்டாளி. எத்தனை வருஷம்? இத்தனை வருஷம். எந்த வல்லமையில் அகப்பட்டாய்? ரெண்டு வல்லமை, ஒன்று தேவனுடைய வல்லமை, ஒன்று பிசாசின் வல்லமை. மனம் திரும்பு. அங்க வெளிநாட்டுல இங்க ஏழப்பட்ட கஷ்டப்பட்ட ஜனங்களை காண்பித்து அங்க பணம் வருகிறது, வரைகி போட்டு சொல்றது, எந்த உழைப்புல நான் கொடுக்கிறேன். அங்க இந்த ஏழப்பட்ட சபைகளையும் போதகர்களையும் காண்பித்து உதவி எடுத்துக்கொண்டு நீ உன் வயிற்றை வளர்க்கிறாய். வெளிநாட்டுல வாழ்கிற ஒரு சிலர். மனம் திரும்பு. சபையை உடைக்கிற வேலையை நிப்பாட்டு. சபையை எழுதி தந்தா ஊழியஞ்சவன் நிப்பாட்டு. அங்க இருந்துட்டு கோச்சூட்டை அடிச்சுட்டு பெரிய எடுவெடுக்கிறத நிப்பாட்டு. அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. இயேசு அன்பாகவே இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நாங்களும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அன்பென்றால் தாளிச்சு சீரகம் கடுகு எல்லாம் அது வேற சபையில. இயேசுவின் ராஜ்யத்தின் ஊழியம் என்னுடைய சபையில இந்த தாளிப்பெல்லாம் கிடையாது. இருக்கிறண்டா இனி போறண்டா போ. மட்டக்களப்புல சபையா இல்ல, வேற சபையை பார் போய். செய்யறண்டா ஆண்டவருக்கு செய்யறண்டா கர்த்தருக்கு செய்யுங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்து போட்டு சொல்லி காட்டாதீங்க, உண்மையா செய்யுங்க. அதை விட்டுட்டு பாசற பொஞ்சாதிய களவெடுக்க அல்லது சேர்ச்சி பிள்ளைங்க வாலிப பிள்ளைகளை திருட, சபையை திருட, பேரை கெடுக்க எத்தனையோ போதகர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். அந்த சாபத்தை நீ அனுபவிப்பாய். அந்த சாபத்தை நீ அனுபவிப்பாய். மனந்திரம். பண ஆசையை காட்டுறது, அழகா ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளை விசுவாசியில திருடுறது லேசுதானே, லேசுதானே, லேசு. கஷ்டப்பட்ட ஒரு ஆத்துமாவை சம்பாதிக்கிறத தேடி போய் ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி சபைக்கு கொண்டு வர இவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது ஒண்ட கதைக்கும் திருப்பி போகணும், சந்திக்க வேணும், பின்னுக்கும் முன்னுக்கும் தெரிய வேணும். என்ன சிஸ்டர் செய்றீங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள எடுத்து அவர்களுக்கு சத்தியத்தை போதிக்க, சத்தியத்தின் வழியிலே நடத்த நாங்க வர்ற கஷ்டம். லேசா வந்து பணத்தை கொடுத்து உடைச்சிட்டு போறான் நீ சபையை. உடனடியாக நம்ம சபை விசுவாசிகள் ஒன்றை சொல்லுவாங்க, பவுலையும் பர்னபாவையும் பிரித்தது போல கர்த்தரங்களை பிரித்தார். ஓ, இங்க கிழிச்சாச்சு. இங்க என்னத்த கிழிச்ச நீ? ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தியா? இங்க பவுலும் பர்னபாவும் எப்படி ஊழியக்காரர்கள் தெரியுமா? எப்படி சத்தியத்தை பறைசாற்றினாங்க தெரியுமா? கிராமங்கள் தோறும், வீதிகள் தோறும் எப்படி சத்தியத்தை சொன்னாங்க தெரியுமா? பிரயாசப்பட்டாங்க. வருஷ கணக்குல சும்மா குந்தி கொண்டிருந்த நீ சபைக்குள்ள கிணத்து தவளை போல ஒரு ஆத்மாவை கொண்டு வரல, ஒரு தசமபாகம் காணிக்க சபைக்கு கொடுக்கல. அதுக்குள்ள இந்த கர்த்தர் என்னை பிரித்தார். பேய் விரித்தது, பரப்பேய் விரித்தது. மனம் திரும்பு. இல்லாவிட்டால் சீக்கிரமாக கர்த்தர் வந்து விளக்கு தண்டை அணைப்பார். அவன் கிரியைகளின்படி நான் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. நன்மை செய்ய விரும்பின நன்மை செய்ய சொல்லி காட்டாதே. சபையை கெடுக்காதீங்க. அதுக்கு போதகர்களே, இலங்கை போதகர்களே மற்றும் இதை கேட்கிற தமிழ் போதகர்களே, தயவு செய்து கவனம். உங்க பொஞ்சாதி கவனம், உங்க பிள்ளைகள் கவனம், உங்க ஆடுகள் கவனம். முதலாவது இப்படிப்பட்ட வெளிநாட்டுக்காரன் வரக்குள்ளேயே அங்க சொல்லுங்க, சில கட்டளைகளை போடுங்க. உதவியை செய்யறா செய்யுங்க. இப்படியெல்லாம் பண்ண இயலாது.
தனிப்பட்ட முறையில நம்பர் கேட்கிறான், நம்பர் கேட்டு லவ் பண்ணுகிறான். இது நடந்தது என் திருச்சபையில். தனிப்பட்ட முறையில நம்பரை கேட்டு எடுத்து அங்க லவ். 7 கழுத வயது, பிள்ளைகளுக்கு 17, 18, 19 வயது, லவ். நீங்க எல்லாம் கிறிஸ்தவர்களா? வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சில கிறிஸ்தவர்கள், எல்லாரும் இல்லை, ஒரு சில போதகர்கள் மேடையில வெள்ளையும் சொல்லியமா நிக்கிறது, செய்யறது முழுக்க அட்டூழியம். மற்றது வெளிநாட்டுல இருந்து வாரவங்க பணத்தோட, பணக்கட்டோட. இங்க பார் பணக்கட்டு. என்னிடத்திலும் வந்தார்கள், சபையை எழுதித்தான், கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சைக்கிள் எடுத்து சீடிய சுமந்து ரோட்டா திரிஞ்சு. சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் பெருமை பிடித்த போதகர்கள் தள்ளினார்கள் என் சீடியை. இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எத்தனையோ பேர் உதவி செய்தார்கள், எத்தனையோ பேர் எனக்கு உதவி செய்தார்கள். வீடு கட்டி கொடுக்கிறது போல கட்டி கொடுத்தார்கள், பணம் கொடுக்கிறது போல கொடுத்தார்கள், டாய்லெட் கட்டித்தாரன், கிணறு கட்டித்தாரன். கடைசி அந்த விசுவாசி எங்கன்னு பார்த்தா இப்ப சபையில இல்ல, டாய்லெட்டுக்குள்ள அப்படியே உந்திச்சு போய் போனது வரல வெளியில. என்ன மனம் திரும்புங்க, முதலாவது கொடுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏழப்பட்ட ஜனங்களுடைய புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு வெளிநாட்டில் காண்பித்து பணத்தை வருகிறத நிப்பாட்டு, உன் வைத்த வருகிறத நிப்பாட்டு. அதே போல தேவன் கொடுக்கிறத போதகர்களும் நீங்களும் ஜனங்களுக்கு கொடுங்க. இதால கெட்ட பேர் வரதா வரட்டும். தீமை செய்வதை பார்க்கிறேன், நன்மை செய்து தீமை அனுபவிப்பது, தீமையே செய்து தீமை அனுபவிப்பதை பார்க்கணும், நன்மை செய்து தீமை அனுபவிப்பது அது பாக்கியமான காரியம். இதை செய்ய. வெளிநாட்டு ஓநாய்களுக்கு ஏமாறாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.